ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எல்சி இந்தியால தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவல்ல தான் வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 38,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இன்டர்வியூ அந்த மாரி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு இருக்க போது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 6த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இங்கிருந்து வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க வேக்கன்சி வந்து ஒரு 16 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க மஸ்ட்டா வந்து 12த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஹெல்த்ல வந்து பாருங்க, அதாவது டிப்ளமோல வந்து ஹெல்த் சானிடேஷன் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க ஏஜ் பொறுத்தவரைக்கும் ஜெனரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ்ஸா இருந்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதேமாரி எஸ்டி கேட்டகரிக்கும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 33, எஸ்சியா இருந்தா 35 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 38,000 வந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ்ல இருந்து, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து 12 டேஸ் கேஷுவல் லீவ் அந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போதுன்னா, மெத்தட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ அந்த மாரி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் நீங்க வந்து இப்ப அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதில வந்து ஜெனரல் நாலேட்ஜ், லாஜிக்கல் லிசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டில வந்து ஒரு 20 மார்க் இருக்கும். ரெலவென்ட்டான சப்ஜெக்ட்ல வந்து ஒரு 80 மார்க் வந்து இருக்கும். மொத்தமா வந்து 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பாருங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்க எடுத்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து உங்களுக்கு ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க வெப்சைட் லிங்க். இந்த லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 236 ஃபீஸு. அதே யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 486 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைல் சைஸ் படி ஸ்கேன் பண்ணணும். அத வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா நீங்க ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைல் சைஸ் எல்லாம் கரெக்ட்டா இந்த ஃபைல் ஃபார்மேட்ல நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 6த் அக்டோபர் ஈவினிங் உங்களுக்கு 5:00 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.